ச்சே, இந்த மேம் ஏன் தான் ஊருக்கு போகிறாங்கன்னு தெரியல. நல்லா டியூஷன்லாம் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துன்னு இருந்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இந்த சுந்தரி மேம் வேற சம்ஸ் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துச்சு, ஒன்றும் புரியலை. நம்ம போய் கீதா காரனா கேட்டு படிப்போம். ஒரு 4 காய்கறி போல் காலி ஆகி போச்சு. கடை கடைன்னு எடுத்துன்னு போவோம். அப்புறம் கடையில் ஆள் இல்லாத டைமில் கடைக்கு யாருன்னா வர போகிறாங்க. அக்காவுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு கால் பண்ணி ஊருக்கு வரையா இல்லை நான் வரட்டுமான்னு கேட்குறான். என்ன விஷயம் சொல்லு, எதனா வந்த உடனே பிரச்சனையை பண்ணாத, இப்பயே எது வந்தாலும் சொல்லுனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் ஒரு கால் கூட ஒழுங்காக பண்ணி பேச மாட்டேன்ற நாங்கள்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லையா, வரையா இல்லையான்னு கேட்குறேன். சரி, ஒரு வாரம் வேற லீவு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம ஸ்கூலில். ஒரு வாரத்தில் எப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு வந்துடணும் ரிட்டன். எதுக்காக வர சொல்லியிருக்கா தெரியல. போனோடனே மேரேஜ் அது இதுன்னு எதனா பேசி கடுப்பேற்ற போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, நம்ம இப்போ கிளம்புவோம், ட்ரெயினுக்கு லேட் ஆகிடும். அப்புறம் இந்த பிள்ளை நல்லா பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துருந்தது. இந்த பிள்ளை வந்த மாதிரிக்கு அஜய் கூட நல்லா படிக்கிறான் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லின்னு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியும், திடுக்கு திடுப்புன்னு ஒரு வாரம் லீவ் போட்டுக்கிறாங்க, டியூஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்களே. நெசமாகவே இருக்குமா? எதுக்கு சந்தேகம், போய் அந்த பிள்ளையவே கேட்டுவோம். வீட்டில் புக் எடுத்து வச்சுன்னு பச்சினிடுறான், நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன். என்ன ஆச்சு, நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லி திடீர்னு ஏன் கிளம்புது, எதனா பிரச்சனையாக இருக்குமா? அம்மா அம்மா உள்ளே இருக்கியாம்மா? வெளியே கூப்பிட்றத பார்த்தா சீதாக்கா வாய்ஸ் மாதிரி இருக்குது. நம்மளே அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சா நல்ல வேலை அவங்களே வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். அக்கா இருங்க இருங்க, இதோ வரேன். சரி கிளம்புவோம் இதுக்கு மேலே. அப்புறம் இங்கேயே இருந்தால் லேட் ஆகிடும். அப்புறம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்ட வரலையேன்ட்டு அதுக்கு ஒரு கதை கட்டுவா அக்கா. நம்ம இப்பயே கிளம்பிடுவோம். பொறுமையாக தான் வாம்மா, வெளியே தான் இருக்கேன், வா. அடியாத்தி, என்னம்மா ஒரு வாரம் லீவ் போகிறேன்னு சொன்னாங்க, நீ எதுவும் போகிற பைய பார்த்தா ஒரு மாதம் ஆனால் கூட வரமாட்டேன் போலவே. அக்கா வீட்டில் இருந்து கொஞ்சம் வர சொல்லியிருந்தாங்கக்கா, வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, பார்க்கணும் மாதிரி இருக்குன்ட்டு அக்கா கால் பண்ணியிருந்தா. சரி போய் இருந்துட்டு வரலாம், நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதோட அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலான்ட்டு போகிறேங்க்கா. ஒரு வாரத்தில் வந்துடுவேங்க்கா. என்னமோம்மா, நீ வந்த மாதிரிக்கும் என் பையன் நல்லா படிக்க ஆரம்பித்தான். நல்லா டியூஷன் எடுக்கவே இந்த ஊரில் வர பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்துங்க. சாயந்தரம் டைம்லாம் பேட்டை பாலுன்னு சுற்றுறவனுங்க எல்லாம் டியூஷனில் வந்து உட்காந்தாங்க. இப்போ என்னமோ ஒரு வாரம் லீவ் போட்டு கிளம்புறேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வாம்மா, உனக்கும் வேலைலாம் இருக்கும்ல, உனக்கும் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. சரிம்மா போய் சந்தோஷமாக வந்துட்டு வாம்மா உன் வீட்டில். அக்கா நான் போய் ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன், கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்துடுவேன். ஏன்னா ஸ்கூல்லேயும் 1 வீக் தான் லீவ் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள் பசங்கக்கிட்டலாம் சொன்னேன், உங்களை பார்த்து பேசலான்ட்டு வீட்டாண்டியே வரலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் டேயில் ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துச்சு, 1 வீக் வராதால இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனாங்க. சரி லேட் ஆகிடுச்சு, எப்போவோ இங்கே வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயினும் மிஸ் பண்ணிட்டா வேலைக்கு ஆகாதுன்ட்டு எப்படின்னா சாவி உங்ககிட்ட கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்கக்கா. சாவி ஏம்மா என்கிட்ட கொடுக்குற, நீ தங்குற வீட்டோட சாவி நீயே வச்சுக்கோ, எதுக்கு என்கிட்ட? இல்லைக்கா, ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன்ல, அந்த டைமில் எதனா வேணும்னா என்ன பண்ணுவீங்க, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாதுமா, நீ எத்தனை போ சாவி. அப்படி இல்லைனா உனக்கு இங்கேயே எங்கன்னா வச்சுட்டு போ, எதனா வேணும்னா நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நான் என்னம்மா எடுக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எப்போனா பெருக்குதுன்னா பெருகி வைக்கணும், சாவி வைக்கிறதுனா வச்சுட்டு போ இங்கேயே எங்கன்னா. நான் இது போய் வீட்டில் வச்சுன்னா நான் இல்லாத நேரத்தில் நீ வந்தானா என்ன எங்கே தேடுவேன். சரிக்கா, அப்போ இங்கேயே எங்கன்னா வச்சுட்டு போட்டுமாக்கா, அந்த ஃப்ளவர் பாட் பின்னாடி வச்சுட்டு போகிறேங்க்கா, எதனா வேணும்னா எடுத்துக்கோங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வாம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன இது, எங்கேயோ கிளம்பியிருக்காங்க போலவே. ஹலோ, என்னங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்களா? என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? பார்த்தா அப்படிதாங்க தெரியுது, அதனால தான் கேட்டேன். நான் வீட்டை காலி பண்ணின்னு போகிறதால உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறீங்களே அது கூட. இங்க ஏதோ இந்த சைடு வந்தேன், பெட்டியும் படுக்குமையா நிற்கிறீங்களா, அதனால கேட்டேன். கேட்டது தப்பாங்க, எப்படின்னா போங்க, நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, சும்மா தான் சொன்னேன். 1 வீக் லீவ் போட்டுட்டு அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு வரலான்ட்டு வீட்டுக்கு போகிறேன், அதனால தான் கிளம்புறேன். அப்படியாங்க, எப்படி போவீங்க? இதே நடப்பயணம் போகலான்னு இருக்கேன், ஆனால் முடியாது, என்ன பண்ணுறது, ட்ரெயினில் தான் போகணும். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இப்படி பெட்டியை தூக்கி தலை மேலே வச்சுட்டு ட்ராப் பண்ணுறீங்களா? இல்லைங்க, இப்படியே 2 நிமிஷம் நின்றுட்டுருங்க, போய் பைக் எடுத்துன்னு வந்து ட்ராப் பண்ணுறேன். நான் நடந்து போய் பைக் எடுத்துன்னு வரத்தவங்களையும் நான் நடந்து பஸ் ஸ்டாண்டே போயிடுவேன். சரி நான் கிளம்புறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நல்ல வேலை, எல்லா சம்சையும் போட்டாச்சு. கீதாக்கா இருக்கவே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்திருந்தா அவ்வளோதான், அது ஓகே. இதுதான் நம்ம நிலமை. டியூஷன் போகாத இருக்கவே எங்கெங்கே சுற்றி நிற்கிறா பாரு. ஏய் கனி, என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கே சுற்றிட்டு வர போய்? ஏம்மா என்னை பார்த்தா சுற்றிட்டு வர மாதிரி தெரியுது உனக்கு? உன் பையன் எங்கே முதல்ல அதை சொல்ல.
நான் உன்னை கேட்டால் நீ பதில் சொல்ல, அது எதுக்கு அவனை இருக்கிற இது உள்ள? அவன் பட்டாட்டம் உள்ள உட்காந்து பச்சின்னு இருப்பான். நீ எங்கே போய் சுற்றின்னு வர இவ்வளோ நேரம்? பட்டாட்டம் பச்சின்னு இருக்கிறான்னு இவங்க பார்த்தாங்க, சிட்டாட்டம் பறந்துருப்பான். போய் வீட்டில் பாரு, இருக்கே மாட்டான் அவன். சரி சரி, அவன் கதையை விடு, நான் பார்த்துக்கிறேன். அவன் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நீ எங்கே போயிட்டு வர முதல்ல அதை சொல்லு. சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, ஒன்றும் புரியலை. கீதாக்காண்ட போய் இவ்வளோ நேரம் சம்ஸ்லாம் கேட்டு போட்டு முடிச்சுட்டு வந்தேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை? நான் எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் மட்டும் என்ன அப்படியே இல்லாதெல்லாம் கேட்குறல, அவனை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேன்ற. அப்படியா? படிச்சுட்டு வந்தால் சந்தோஷம்தான் போ. அவனை கேட்கலன்னு நீ பார்த்து தினைக்கும் பெரும்பாலும் அடி வாங்குறான். இப்போல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறான், பச்சின்னுக்கிறான். இந்த பிள்ளை டியூஷன் வச்சதுலேருந்து அந்த பிள்ளை என்னமோ ஒரு வாரம் ஊருக்கு போகலாம். உள்ளே போய் பார்க்குறேன் சார் என்ன பண்ணுறாருன்ட்டு. அப்படி இல்லைன்னா இருக்குல்ல அவருக்கு. இந்த வீட்டில் ஏன் தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அவனை மட்டும் இதுவும் கேட்கறது கிடையாது. விளையாட்டு வந்தவனே என்னடா ஏதுதான்னு கேட்டு விட்டுருவாங்க. நம்ம மட்டும் அப்படி வெளியே வந்தால் கூட எங்கே போகிறேன்னு கேட்குறாங்களே. அப்பா நீங்கள் இந்த ட்ரெஸ்லையும் நீங்கள் கேப்பை கழட்டினவொன்னே உங்கள் முடியும் சூப்பராக இருக்குப்பா. இந்த அப்பா பியூட்டிஃபுல்லாக இருக்காரே. அப்படியா பிங்கி? என் பிங்கி குட்டி கூட சூப்பராக இருக்காங்க. என் பிங்கி குட்டிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்த உடனே டிஸ்ட்ரி தான் சுற்றி போடணும். இரு, உங்கள் அம்மா கூப்பிடாத எப்போ வந்திருக்கா? உமா உமா வரியே, நாங்கள் கிளம்பட்டுமா? அம்மா நீ இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் இங்கே இல்லைன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். அப்பா என்ன ஒரு அதிசயம், தொப்பி தலையிலேருந்து கீழே இறங்கவே இறங்காது, அதிசயமாக கழட்டிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா போக வேணாவா? சரிவா கிளம்பலாம். போங்க போங்க போகலாம். இப்போவே ஒன்று சொல்கிறேன், என் கூடயே இருந்துட்டு என் கூடயே வரணும். தனியாக விட்டுட்டு எங்கன்னா போனீங்கன்னா அவ்வளோதான். அங்கே போய் எங்கே தனியாக போக போகிறேன்? சரிவா கிளம்பலாம். பா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்நாளையே பார்த்தது கிடையாது இது வரையும். மற்றவங்க பேசுறத கூட கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்காது, அது பாட்டுக்குன்னு கத்திட்டு கிடக்கு. இந்த மாதிரி ஒரு வாயாடியை என் வாழ்நாளையே பார்த்தது கிடையாது. உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட எதனா சொல்லிட்டு பாருன்ட்டு அப்படியே பேட்டையே மாற்றி போட்டுட்டா. சரியான வாயாடி மட்டும் இல்லை, சரியான புழுகாண்டி. எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்கும் போல. என்ன இவன் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கான்? என்னடா அண்ணா, தனிமையிலே இனிமை காண முடியுமான்ட்டு பாடிட்டு இருக்கேன். என்ன வேற கடுப்பேத்தாத அக்ஷயா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நானும் பார்க்குறேன். அம்மா கடைக்கு அனுப்புனாங்க, உன்னை அனுப்பிட்டு நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னோட ஃபேஸே சரி கிடையாது. என்ன ஆச்சு? போகிற வழியில் எதனா நடந்துச்சா? எல்லாம் நடந்துச்சு. ஒரு வாயாடி இல்லை இல்லை, ஒரு புழுகாண்டி இல்லை, அவன் அது எல்லாத்துக்கும் மேலே. யார் அது? சரி சரி, அவளை திட்டத்தை விட்டு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே தெரியும். ஒன்றும் இல்லை அக்ஷயா, போகிற வழியில் கீழே காசு கிடந்துச்சு. சரி யார்தான் இருக்கும் கேட்டு கொடுக்கலான்னு எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன். சுற்றி பார்த்தா யாரையும் காணோம். சரி அப்படியே போகிற வழியில் பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்போது ஒரு பொண்ணு வந்தா. அவளோட காசு தான் போல அது. மிஸ் பண்ணிட்டாலாம், தேடிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. சரி காசு உங்களோட தானே கேட்கலான்னு பக்கத்துங்களையும் அவள் அது பாட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. காசு கீழே இருந்தால் எடுத்து பேக்கில் வச்சுக்க வேண்டியதா அப்படி இப்படின்ட்டு அது பாட்டுன்னு கத்துறா. கடுப்பாயிடுச்சு. வந்த கோவத்துக்கு 2 அறையை விட்டு இருப்பேன். ஏதோ பொண்ணாக இருந்தாலேன்னு பார்த்தேன். சரி உங்கள் காசுன்றதுக்கு எதனா ஆதாரம் காட்டுங்கன்னா, ஆதாரம் எதுவும் இல்லைன்னா நீயே அபியூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறியா? அது பாட்டுன்னு எப்படி தான் கத்துறானே தெரியல. இதில் என்ன திரும்ப ட்விஸ்ட்டு? என்ன ட்விஸ்ட்டு சொல்லு. அப்புறம் கடைக்கு போனேன். அம்மா சொன்னாங்களே சரின்ட்டு போனேன். அவளும் கடைக்கு வந்திருந்தா. அந்த கடைக்காருக்கு தெரிஞ்ச பொண்ணு தானா. அந்த கடைக்கார்கிட்ட கேட்டேன், இந்த பொண்ணு தெரியுமான்ட்டு. ஏன் பையன் என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளே அவளா அங்கிள் நானே சொல்கிறேன்ட்டு முன்னாடி போய், அது ஒன்றும் இல்லை அங்கிள், காசை மிஸ் பண்ணிட்டேன். இவரு தான் நல்ல வேலை தெய்வமாட்ட வந்து காசை எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வாங்கியாந்த அங்கிள். அப்படி தான் அங்கிள் எனக்கு இவரை தெரியும்ன்றா. பா, இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்கிற பொண்ணை பார்த்ததே கிடையாது நான் இது வரையும். ஆனால் இன்னைக்கு போய் ஒரு பொண்ணாட சம்மத்திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுதாண்ணா. நீ இதுவரையும் அந்த மாதிரி திட்ட யார்கிட்டயும் வாங்கினது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அம்மா கிட்டேயே வாங்கினது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுவரையும் அம்மா கூட ஒன்றும் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அந்த பொண்ணு காசை எடுத்துட்ட நினச்சி திட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணா சொல்ல அக்ஷயா, அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசாது. எனக்கு செம்ம கோவம் வரும். காசை எடுத்துட்டான்னு நினச்சி திட்டுறான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட கேட்காம அது பாடுன்னு திட்டிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு போகிறான். அந்த மாதிரி ஒரு லூஸை நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. ஒரே கடுப்பாக இருக்குது.
சரி சரி விட்றா அண்ணா, அந்த பொண்ணு ஏதோ நீ காசு எடுத்துட்டேன்னு நினச்சி பேசியிருக்கோம். நீ எப்படியா பட்டவன்னு அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சரி விடு. தெரிஞ்சவங்ககிட்ட நீ எதனா போட்டு கொடுத்துட்டானா அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்கன்னு பயந்து போய் சொல்லியிருப்பா. அதுக்காக அந்த பொண்ணு தப்பான பொண்ணுலாம் நினைக்காத. சரி சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கு போ. அந்த பொண்ணு திட்டின திட்டுலாம் உன் காதில் ஒழிச்சினே இருக்கும். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரா, எல்லாம் சரியாக போயிடும். சரி, எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி எடுத்துன்னு வா போ அக்ஷயா. காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்தா தான் மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். சரி இரு எடுத்துகிட்டு வரேன். என்ன காலேஜ்லேருந்து எதனா கால் பண்ணாங்களா இல்லையா? இன்னும் 5 days கழிச்சு காலேஜ் வர சொல்லியிருக்காங்கடா அண்ணா. சரி இரு, காஃபி கேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இவன் நம்மக்கிட்ட ஸ்டோரி ஃபுல்லாக போய் அம்மா கிட்ட சொல்லி சிரிக்க வேண்டியதுதான். அக்ஷயா ஒரு நிமிஷம் இல்லை. என்ன எது கூப்பிட்ட? இரு காஃபி எடுத்துன்னு வரேன். நான் இப்போ சொன்ன எதையோ நீ போய் அம்மா கிட்ட அப்பா கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லாதானா சொல்லாத அக்ஷயா. அப்புறம் அம்மா அப்பா எதுனா மனசு கஷ்டப்படுவாங்க. சரி சரி நீ சொல்லிட்டல, நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு தெரிஞ்சா உன்கிட்ட பேசவே மாட்டேனா. சரிடா, சொல்ல மாட்டேன் சொல்கிறல்ல, சொல்ல மாட்டேன். என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல, ஏன் வா வான்னு கூட்டிகிட்டு வர? இருந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பிள்ளை இருக்கா, இரு வீட்டுக்கு போய் உன்னை பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு வா. ஏன் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க. இன்னைக்கு பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன தான் நினச்சிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஜாலியாக உள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் தான் இப்படி பண்ணுறியோ? நான் ஒண்டியே வந்திருக்கலாம் பிள்ளை, உன்னை ஏன் தான் கூட்டிகிட்டு வந்தனோ தெரியல. அப்புறம் அது சரி உள்ள இருக்கிறவங்களாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்களே. தனியாக வந்திருந்தா கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டு இருப்ப போலவே. ஏதோ பிள்ளை இருக்கிறா பார்க்குறேன். நீ இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா நான் எல்லாத்தையும் இங்கேயே பேசி முடிச்சிருவேன். வீட்டுக்கு வரையா இங்கேயே பேசணுமா? எப்படி வசதி? அம்மா அப்பா எதுக்கு ரோட்ல நின்னு சண்டை போடுறீங்க? நான் போய்டுவேன். எங்கனா இந்த மாதிரி சண்டை போடுறீங்களா? உமா தயவு செஞ்சு வந்துட்டு போயிடலாம். அந்த பயம் இருக்கட்டும். போய் காரை எடு போகலாம். எடுக்கிறேன் இரு. என்னடா அண்ணா, இன்னும் அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்டு இருக்கியா? காஃபியை குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல கிளம்ப. என்னை உட்காந்து கடுப்பேற்றிட்டு இருக்கியா? காஃபியை கேட்டு கொடுத்துட்டுல, கிளம்பு நீ, நான் அப்புறம் வரேன். சரி அதை பற்றி யோசிச்சு பைத்தியம் கீத்தியம் ஆகிட போகிறேன். காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படு, அப்போ தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். எனக்கு தெரியும், நீ போய் முதல்ல என்னை தனியாக விடு, அப்போ தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எங்கள் ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்க விரும்புனீங்கன்னா சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃபுல் ஸ்டோரியும் இருக்குது.